ஒரு தென்றல் புயலாகி வருதே. அந்த பிள்ளைய நீங்க என்ன பேச்சு பேசியிருக்கீங்க? உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா அப்படி பேசுவீங்க? உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டி. ஐயா, எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்களே, எல்லாரும் ஓடுங்க டீ, இல்லைன்னா அவ்வளோதான். ஓடு ஓடு. ஏக்கோ ஓடுற ஆளுகக்கோ, வாங்க வாங்க வேகமா போய் பிடிப்போம். ஐயா, எங்க போனாலும் விடாம துரத்துறாளுகளே. ஐயோ, ரவுண்டு கட்டிட்டாளுகளே. வாங்கக்கோ, நல்ல வசமா மாட்டிருக்காளுக. பொண்ணு, இதுகளை இப்படியே விட்டா பத்தாது, வேற ஏதாவது பண்ணணும். ஆமா பத்மா, இப்ப பாரு என்ன பண்றான்னு. அவளே சும்மா விட்டாலும் இவ தூண்டி விடுறாளே. என் மருமகளை முதல்ல ஒழிச்சு கட்டணும், இல்லைன்னா நம்ம கதையை முடிச்சிடுவா. என்ன பண்ண போற? மரத்து பக்கத்துல தூக்கிட்டு வரா அம்மா. சூப்பர் பண்ணு, இப்படியே கிடக்கட்டும். எத்தனை நாள் ஆனாலும் இதுகளை இறக்கி விடக்கூடாது. என்ன வாய் பேசுறீங்க கிளவி? இங்கே கிடந்து சாவுங்க. ஐயோ, இந்த கொடுமையை கேட்க ஆள் இல்லையா? அம்மா, என்னை இறக்கி விட்ருமா. இனிமே நான் வாய் பேச மாட்டேம்மா, நான் வீட்டுக்கு ஓடிடுறேன். என்னையும் தான்க்கா, நான் இனிமே அந்த பக்கம் வரமாட்டேன்க்கா. என்ன ஆனாலும் சரி, இதுகளை இன்னைக்கு இறக்கவே கூடாது. ஆமாண்ணே. இது எதுக்குடா தலைகீழா தொங்கிட்டு இருக்கு? தலைகீழா தொங்கும்போது நல்லா தைவான் தவக்கா மாதிரி இருக்கு. இது அந்த குடியார பையன் தானே? எப்பா, என்னை காப்பாத்துப்பா. இவளுக்கு மேலே கட்டி வச்சு என்னை பாழா படுத்துறாங்கப்பா. வானம் பூமி உன் ஸ்ட்ரென்த்தை காமி. மியா மியா பூனை, நீ ஒரு கேனை. இப்படி எனக்கும் பேச தெரியும் கிளவி. இவங்க கிட்ட சிக்கினா என்னை ஆடு தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிருவாங்க. உனக்காக உயிரை விட நீ ஒன்னு உலகழகி இல்ல. போடி கிளவி. தப்பிச்சிட்டானே. அது சரி, உன் மண்டை என்னடா கலர் குருவி எல்லாம் கூட்டமா வந்து காரி துப்பின மாதிரி இருக்கே. ஏ கிளவி, என்ன பத்தி என்ன வேணா பேசு, என் முடிய பத்தி பேசுன செஞ்சிருவேன். ஆமா, இதெல்லாம் ஒரு தோஸ்துகளா? டேய், இங்க பாருங்கடா டோரா. எங்க நம்ம போறோம்? என்ன டோரா, உன் பேக்க காணோம்? இன்னைக்கு எங்கேயும் போலியா? லீவ் விட்டியா என்ன? டேய், அங்க பாருங்கடா சென்டர்ல விக்ரமாதித்தன் வேதாளா. என்ன வேதாளா, நீ மட்டும் தனியா தொங்கிட்டு இருக்க? விக்ரமாதித்தன் எங்க போனாரே? டேய், இங்க வாங்கடா. அங்க என்னடா பேச்சு? உங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா. ஒன்னும் இல்லம்மா, சும்மா தாம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நாங்க உண்டு என் வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போயிடுவோமா. அந்த பயம் இருக்கணும். போய் கொஞ்ச நேரம் ஓரமா நில்லுங்கடா. சரிம்மா. இதுகளையே எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருக்கிறது? போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? சரி, யூடியூப்ல லைவ் போடுவோம். மக்களே, நாம இன்னைக்கு யூடியூப் லைவ் வந்திருக்கோம். எல்லாரும் பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னு. இங்க 3 பேரை தொங்க விட்டுருக்காங்க. இவங்க கதிதான் என்ன? என்ன 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 என்ன? ஏன் பாஸ் பீலா விடுறீங்க? டேய், பில்டப் பண்றோமோ பீலா விடுறோமோ அது முக்கியம் இல்லடா. நாம என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை ஒத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நசுக்கா பண்ணணும்டா. மக்களே, இவங்களை அப்படியே மேலேயே விட்டுட்டோனா என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ, மண்டை அப்படியே ஓப்பன் பண்ணி மூளை வெளியே வரும். ஆப்ஷன் பி, சிறுகுடல் சின்ன பின்னமாகும். ஆப்ஷன் சி, கிட்னி சட்னி ஆகும். ஆப்ஷன் டி, சின்ன மூளை சுருங்கி போகும், பெரிய மூளை பிதுங்கி போகும்.
இவளுக விட்டா கூட இவங்க விட மாட்டாங்க போலயே. மக்களே, இவங்களை என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படி நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. யார் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு நம்ம குடிகார சங்கம் சார்பாக ஒரு சோப்பு டப்பா ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஐயோ, என்னைய பொறுக்காட்சி ஆக்கிட்டானே. அது சரி, என்ன கிழவி அப்ப இருந்து ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்க? அதுவா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு, அதான் ஆடிட்டு இருக்கு. நல்லா பஃபூன் மூஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு இதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. பாஸ், பஃபூன் மூஞ்சி பஞ்ச் டைலாக். நீங்களும் நல்லா ரைமிங்கா தான் அடிக்கிறீங்களே. டேய், அதெல்லாம் அண்ணன் பொறப்புல வந்ததுடா, கூடவே பிறந்தது, என்னைக்கும் போகாது. ஏடா சொரண கிட்ட பையல, எவ்வளோ அடி வாங்கினாலும் திருந்த மாட்டியா நீ? போய் ஊருக்குள்ள என்னைய பத்தி கேட்டு பாரு கிழவி. நான்லாம் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சிட்டு சீனை போட்டிருக்க, இதெல்லாம் எங்களுக்கு சர்வசாதாரணம். ஏக்கோ, கிழவிகளை எப்பக்கா கீழே இறக்குவீங்க? அதை எதுக்குடா நீங்க கேக்குறீங்க? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான்க்கா, சொல்லுங்க. அதெல்லாம் ஐடியா இல்லடா, அப்படி விட்ட வேண்டிதான். அப்ப சரிக்கா 2-3 நாளைக்கு இங்க டேரா போட்டுற வேண்டிதான். டேய், இதாண்டா ரைட் டைம். இவங்க எல்லாரையும் பார்க்க எல்லாரும் வருவாங்க. அப்போ ஒரு ஷோ மாதிரி போட்டு எல்லாத்தையும் காசு வசூல் பண்ணிடுவோம், புரியுதா? நைட்டு கட்டிங் ஆகுண்டா. ஓகே பாஸ். மக்களே, எல்லாரும் லைவை தொடர்ந்து பாருங்க. எதிர்பாராத திருப்பங்கள், சம்பவங்கள் நடைபெற இருக்கு. சோ காண தவறாதீர்கள். ஏக்கோ, ரொம்ப போர் அடிக்குதுக்கா, ஏதாவது ஒரு டான்ஸ் சீன்ஸ் போடுவோமா? போடலாமே. ஆரம்பிக்க முன்னாடி ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்குவான். ஊராரா புளியமரா உளிப்பி விட்டா சலசலக்கும், ஊராரா புளியமரா உளிப்பி விட்டா சலசலக்கும். டேய், இதெல்லாம் ஓல்டு ட்ரெண்டுடா, இப்ப நியூவா போடுவோம்டா. ஓ పిల్లక ఓహో పిల్లక ఓహో పిల్లక వెంకటేశ కానకపోతుంటకో నానకపోతుంటకో నా పిల్లక ఏ నా పిల్లక వెంకటేశ చూడకపోకుంటకో కానకపోతుంటకో. குத்துனா இப்படிதான் குத்தணும். அக்கா, பாட்டு நல்லா இருக்கு, ஆனா அதுல உள்ள வரி எதுவும் புரியலையே. வரியா முக்கியம் பொண்ணு, பாட்டு நல்லா வைப்பு பண்ணமா, அதுதான் முக்கியம். அது சரி. ஏட்டி, என்னை இறக்கி விடுட்டி, எதிர்நீச்சல் கயல் எல்லாம் போடுற நேரம் ஆச்சு. கிழவிக்கு கொழுப்ப பாத்தியா? இந்த ரணகாலத்துல ஒரு கிளுகிழப்பு கேக்குது இதுக்கு. ஆமா நிஷா, நேற்று என்ன டீ ஆச்சு? அவங்க சண்டை போட்டுக்கிறந்தாங்களே, அது பெரிய கூத்துக்கா. அப்படியா? நேற்று சீரியலை மிஸ் பண்ணிட்டேனே. ஆமாக்கு, நேற்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா? சரியான சண்டை, பார்க்கவே நல்ல குதூகலமாக இருந்தது. அப்படியா? சே, சண்டைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் மிஸ் பண்ணிட்டேனே. கிழவி, எவ வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்தது பத்தாம சீரியல்ல வேற என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அலையிறாளுங்க. என்ன பண்ணி வச்சிருக்க சரோஜா? இதெல்லாம் ஒரு வேலையா? எங்க அம்மாவை என்னடி பண்ணி வச்சிருக்க? நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. நான் ஒன்றும் பண்ணலைங்க, அவங்க பேசின பேச்சுக்கு தான் அவங்க அப்படி தொங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாங்க? என்ன நடந்தாலும் சரிடி, அதுக்கு இப்படியா ஊர் முன்னாடி தொங்க விடுவ? இறக்கு விடு முதல்ல. சரிடா, நம்ம கிளம்புவோம், ஷோ முடிஞ்சிருச்சு. எப்படிமா இருக்க? வாமா வீட்டுக்கு போவோம். என்னை அப்படி கைத்தாங்களா கொண்டு போய் வீட்டில் விட்டுடுடா. டே, என்னை ஏதோ அனாதாசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துடுடா. இவகிட்ட விட்ட என்னை கொன்னே போட்டுடுவா. இந்த தடவை விட்டுருங்கக்கா, அடுத்த தடவை எப்படியும் மாட்டுவாளுக.
ஏம்மா நீ ஆணியே பிடுங்க வேண்டாம். நீ பிடுங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஆணி தான். வாயா மூடிட்டு சும்மா வாமா. அவளுக்கு காதில் கேட்டதுன்னா மறுபடியும் மேலே தொங்க விட்டுற போகிறாளுங்க.